என்ற தலைப்பில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்து வருகிறோம். ஒரு சாதாரண விதை அது வளர்ந்து பெரிய மரமாகி கிளைகள் விட்டு நிறைய பறவைகள் வந்து அந்த மரத்தில் வந்து தங்குகிற அளவுக்கு ஒரு சின்ன விதை அவ்வளோ பெரிய காரியத்தை ஆசீர்வாதமாக அந்த விதை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியமானாலும் சரி, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் ஆனாலும் சரி, இந்த பூமியிலே நாம் நன்றாய் வளர்ந்து நமக்கு மட்டுமல்ல அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக நம்முடைய எல்லைகள் பெரிதாக வேண்டும் அப்படின்னு நாம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த எல்லைகள் பெரிதாக வேண்டுமானால் முதலாவது விதைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ரெண்டாவது, உங்களுடைய டைமை நீங்க கரெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். போன வாரம் பார்த்தோம். ஞானம் மற்றவர்களை போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு டைமை வந்து தேவன் கொடுக்கப்பட்ட 24 மணி நேரத்தை சரியான விதத்திலே நீங்கள் அதை பயன்படுத்த கற்றுக்கொள்ளும் போது உங்கள் எல்லை பெரிதாகும். டைமை சரியா கீப் அப் பண்ண தெரியல அப்படின்னா உங்கள் எல்லைகள் பெரிதாகாது, இருக்கிற நிலையிலே இருக்க வாய்ப்புண்டு, இல்லை இன்னும் கீழே போக வாய்ப்புண்டு. அதனால உங்களுடைய டைமை நீங்க சரியாக மேனேஜ்மெண்ட் பண்ண கற்றுக்கொள்ளணும். டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அது போன வார்த்தை நம்ம பார்த்தோம். அதிகமான தூக்கம் இருக்கக்கூடாது. டைம்லாம் ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்து அளவு தான் நீங்க தூங்கணும். அதிகமான தூக்கம், 8 மணி நேரம் தூக்கம், 10 மணி நேரம் தூக்கம் அப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்க எல்லைகள் கஷ்டம். புதுசா கல்யாணம் ஆன பிள்ளைங்க இருப்பாங்க. இந்த பெரிய ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் கவனிங்க, மாமியார் மாமனார்லாம் கொஞ்சம் கவனிங்க. வந்துருந்தீங்கன்னா புதுசா கல்யாணம் ஆனால் கணவன் மனைவி என்ன செய்வாங்க, கொஞ்ச நேரம் பேசுவாங்க. புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறதால அவங்க குணம் எப்படி உங்க குணம் எப்படிலாம் சொல்லிட்டு என்னது ஒரு 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 வருஷத்துக்காவது என்ன செய்வாங்க, புரிஞ்சுக்கொள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண பேசுவாங்க. இந்த மாமியார் மாமனார்லாம் என்ன செய்யணும், அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்க மருமகளை நடத்தணும். கை வைத்து கத்தரை துதிப்போம். அல்லேலூயா. என்ன ஆமேனை காணும் மாமியாருங்களாம் சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. ஆமென். புரியுதா? அதை புரிஞ்சு நடத்தும். அது வரைக்கும் அந்த மாமியார் தான் காலையில் எழுந்து சில காரியங்கள்லாம் நீங்கள் செய்யுங்க. கொஞ்ச நாள் ஆகிட்ட பிறகு என்ன ஆகும், அவங்க எழுந்து அவங்க காரியத்தை என்ன செய்வாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதே போல ஸ்கூலுக்கு பசங்க போயிருக்கும். சனிக்கிழமை லீவாக இருக்கும். 5 மணி டெய்லி 5 மணிக்கு எழுந்திருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், 5 மணிக்கு டெய்லி ஷார்ப்பாக எழுந்திருக்கிறாங்கன்னா அன்னைக்கு ஒரு 6 மணி வரைக்கும் தூங்குறாங்கன்னா விட்டுரு. அன்னைக்கு என்ன செய்யாதீங்க, எழுந்துரு. அதே போல் எழுந்து சொல்லாதீங்க. நான் சொல்றது 5 மணிக்கு. ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சிரிக்கிறான். சரியா? எழுந்துக்கிறது 5 மணிக்கு தான் ஆகணும். 5 மணிக்கு எழுந்திருக்கிற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. ஒரு 6 மணிக்கு பசங்க என்ன செய்யட்டும், எழுந்திருக்கட்டும். ஆமென். ஆமென். சரியா? அதனால இதெல்லாம் நீங்க இதெல்லாம் முக்கியம். மற்ற நேரத்துலலாம் நீங்க காலேஜ் போற நேரம், ஸ்கூல் போற நேரம், வேலை போற நேரம்லாம் படுத்து தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த நேரமெல்லாம் உங்க எல்லை பெரிதாக ரொம்ப கஷ்டம். டைமை கரெக்டாக யூஸ் பண்ணும். செல்லில் நீங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப கவனமாக நம்ம அதை கையாளணும். அவன் செல்லுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், நேர திருடன். செல்லுக்கு அவனுக்கு என்ன பேர்? நேர திருடன். அவன் நம்ம நேரத்தை சூப்பராக திருடுவான். அப்படியே கடன்னு போகும். செல்லு பார்க்கறது என்னது, அப்படி ஒரு நேரத்தை அவ்வளவு சுலபத்தில்
அவன் எடுத்துருவான். அதனால் அந்த செல்லுக்கிட்ட நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கு, ரொம்ப கவனமாக இருக்கு. சரியா? அதெல்லாம் பக்குவமாக கையாள கர்த்தர் நமக்கு அந்த ஞானத்தை தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. அதனால் இதெல்லாம் நம்ம செய்யணும். நம்முடைய வேலைகளை துரிதமாக செய்யணும். சில ஆள் நீங்கள் பாருங்க, வேலையெல்லாம் கொடுத்தா ஐயோ 1 மணி நேரம் செய்கிற வேலையை என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, 3 மணி நேரம் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படிலாம் நீங்கள் இருந்தால் நம்முடைய எல்லைகள் என்ன செய்யாது, பெரிதாவாது. 1 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை 1 மணி நேரத்தில் செய்து முடிக்கணும். ஆமென். அல்லேலூயா. கம்பெனிலலாம் நீங்கள் நல்ல பெரிய ஆளாக வரணும், உங்களெல்லாம் நல்லா நம்பி பல காரியங்களை கொடுக்கணும்னா உங்கள் வேலை சுறுசுறுப்பாக இருக்கணும். அவங்க டைமுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கேட்பாங்க, டைமுக்கு இந்த 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு 50 கேட்குறாங்கன்னு வைங்க பீஸு, நீங்கள் 55 செஞ்சு கொடுக்கணும். கை வைத்து கத்தரை துதிக்கணும். இப்படி செஞ்சு பாருங்க, உங்கள் எல்லாம் பெரிதாகும். ஆண்டவருக்கு மயக்கம் வரட்டும். சரியா? சுறுசுறுப்பாக இருக்கணும். டைமை கீப்அப் பண்ணணும். டைமை மேனேஜ்மெண்ட் பண்ணணும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இஷ்டத்துக்கும் பேசுறது, காலமே என்னன்னே தெரியாமல் அப்படியே பேசிகிட்டு இருக்கிறது, என்னமோ வாழ்ந்துக்கிட்டு இருக்குது, பிறந்தோம் நாளைக்கு என்னது சாகும் அப்படி இல்லாமல் கரெக்டாக டைமை நீங்கள் என்ன செய்யணும், மேனேஜ்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் எல்லாம் என்ன செய்வார், ஆண்டவர் பெரிதாக்குவார். கைகளை வைத்து தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். பின்னாடி இருக்கவங்களாம் கை கொண்டு வந்திருக்கவங்களாம் இல்லை கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். டைம் இருக்குது. என்னுடைய வாழ்க்கை ஒன்னே ஒண்ணுதான். அந்த டைமை நான் எதற்கெல்லாம் பயன்படுத்தணும் அதை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். எதற்கெல்லாம் என்னுடைய நேரத்தை நான் பயன்படுத்த வேண்டும். முக்கியமானது இது, உங்க வாழ்க்கையில அத்தியாவசியமானது. நீங்க உயர்ந்த படிக்கு மேல வரணும், மகா பெரியவனை போல, இந்த யாக்கோபை ஈசாக்கை போல நீங்க வர வேண்டுமானால் உங்களுடைய டைம் சரியானதை செய்வதற்கு நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். முக்கியமானது சிலதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்க செய்தே ஆகணும் வாழ்க்கையில. அதெல்லாம் செய்யும் போதுதான் உங்க வாழ்க்கையின் எல்லை பெரிதாகும். இன்றைக்கு நிறைய பேர் இந்த சரியானதை செய்யக்கூடியதை செய்யாமல் விடுவதனாலே தான் தங்கள் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய எல்லையானாலும் சரி, பொருளாதார எல்லையானாலும் சரி, குறுகின வட்டத்துக்குள்ளாக அநேகர் இருக்கிற பரிதாப நிலைமையை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் அந்த பரிதாப நிலைமையெல்லாம் மாற்றி போடுவாராக. கைகளை உயர்த்தி, எல்லா கரங்களை உயர்த்தி ஆமென் அல்லேலூயா. முதலாவது, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நேரத்தை நீங்கள் எதற்கு நீங்கள் செலவழிக்க வேண்டும்? முதலாவது தெய்வத்தை தேடுவதில் உங்கள் வாழ்க்கையை, நேரத்தை நீங்கள் செலவழிக்க வேண்டும். முதல் பாயிண்ட் அதுதான். தெய்வம் இல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேர் இது ஆமென் சொல்லி ஏத்துக்கிறீங்க? ஆமென். தெய்வம் இல்லாம நீ ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் இல்லாம உங்களால எதுவுமே செய்ய முடியாது. அவர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. அவர் பூட்டினால் அதை திறப்பவனும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? முடியாது. அதனால உன் வாழ்க்கையில் இருக்கிற நேரத்தை முதலாவது தேவனை தேடுவதிலே 24 மணி நேரத்தில் சில நேரங்களை, உங்களுடைய நேரத்தை ஆண்டவரை தேடுவதில் நீங்கள் செலுத்துங்க. விசில் கொஞ்சம் கற்பனை சொல்லணும், கொஞ்சம் கம்மி பண்ண. தேவனை தேடுவதிலே உங்கள் நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும். ஆண்டவராக இயேசுவை போல இந்த பூமியிலே ஊழியம் செய்தவர்கள் யாரும் இல்லை. அவருக்கு இருந்த பிஸி ஷெட்யூல் யாருக்கும் இந்த பூமியில் இல்லை. அவ்வளவு வேலைகள் இயேசுவுக்கு இருந்தது.
ஆனால் அவ்வளவு நெருக்கமான அந்த நேரத்திலும் பிஸியான வேலைகளிலும் ஆண்டவர் பிதாவோடு கூட இருக்கிற அந்த நேரத்தை அவர் விடவே இல்லை. கைகளை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. வசனத்தை நீங்க பாருங்க. மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ணினார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 13ஆம் வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ரா முழுவதும் இரவு முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் இயேசு. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். அப்பொழுது இயேசு பிசாசால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு 40 நாள் இரவும் பகலும், day and night, 40 days. And when he has fasted 40 days and 40 nights, he was afterward and hungered. 40 days and 40 nights, 40 பகல் 40 இரவு அவர் தெய்வத்தோடு பிதாவோடு கூட உணவு இல்லாமல் நேரத்தை கொடுத்ததை பார்க்கிறோம். இந்த 3 வசனங்களையும் நாம பார்க்கும்போது இயேசு ஜெபம் என்றால் என்ன? தெய்வத்தோடு கூட பேசுவது. சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தோடு பிதாவோடு பேசுவதுதான் ஜெபம். ஆண்டவராக இயேசு 33.5 ஆண்டுகள் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார். அதில் 3.5 வருடம் அவர் ஊழியத்தை பற்றி தான் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்குது. நிறைய சிறு வயது சம்பவம்லாம் கொஞ்சம் தான் எழுதியிருக்குது. அவர் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு பின்னாடி தான் அவர் என்ன செய்தார். 3.5 வருஷத்தோட ஊழியம் தான் வேதத்துல புதிய ஏற்பாட்டில் 4 சுவிசேஷ புத்தகத்திலுமே எழுதியிருக்கு. அந்த 3.5 வருஷத்தில் அவர் செய்த ஊழியத்தில் நாம பைபிள் ஆராய்ச்சி பார்த்தோம்னா அவர் அதிகமான நேரம் பிரேயருக்கு தான் முன்னுரிமை கொடுத்திருக்கிறார். கையை வைத்து இயேசுவே, எல்லா கைகளை வைத்து இயேசுப்பா, எங்களுக்கு இந்த குணத்தை கொடுங்கப்பா. இயேசுவே, அதிகமான நேரம் பிதாவே உம்மோடு நாங்கள் செலவழிக்கிற கிருபைகள் எங்களுக்கு உண்டாகட்டும்பா. கிருபைகள் எங்களுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மார்க் 1:35 வசனத்தை பாருங்க. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்தார். அதிகாலை அப்படின்னு சொல்லும் போது 3 மணில இருந்து 6 மணி வரையும் அதுதான் என்னது? அதிகாலை. காலை என்பது 6 மணில இருந்து ஸ்டார்ட் ஆகும். 6 மணில இருந்து 11 மணி வரையும், 12 மணி வரைக்கும் காலை. 12 மணில இருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் மதியம். 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் மாலை. 6 மணிலிருந்து பிறகு இரவு. அதிகாலை 3 மணிக்கு இயேசு எழுந்துகிறார். அந்த டைமை 24 hours
அந்த 24 ஹவர்ஸ்ல முதல்ல ஃப்ரெஷ்ஷா என்ன செய்யறாரு? காலையில 3 மணிக்கு அவர் எழும்புகிறார். எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு எழுந்து 4, 5, 6 அன்னைக்கு விடியற் காலம் வரைக்கும் அவர் என்ன செய்யறாரு? ஜெபம் பண்றார். கை வைத்து ஆண்டவரை துதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, உங்களுக்கு நேரம் இருக்குது. இயேசுவை போலவே நமக்கும் 24 மணி நேரம் இருக்குது. யாருக்காச்சும் எனக்கு 20 மணி நேரம் தான் பாஸ்டர் அப்படி யாரெல்லாம் இருக்கீங்களா? இங்க யாருன்னா அப்படி இருக்கீங்களா? கை தூக்குங்க. ஒருத்தருமே சொல்ல முடியாது. நம்ம எல்லாருக்குமே இயேசுவுக்கு 24 மணி நேரம் இருந்தது போல நமக்கு எத்தனை மணி நேரம் தான்? 24 ஹவர்ஸ் தான். அந்த 24 ஹவர்ஸ்ல அந்த நேரத்தை அவர் எப்படி எதற்கு யூஸ் பண்றாரு பாருங்க. அவர் அதிகாலையில இருட்டோடு எழுந்தார்னா 3 மணிக்கு எழுந்திருக்கிறார். எழுந்திருந்து அவர் எங்கே போறார்? வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போறார். மார்க் 1:35 போடுங்க. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். And in the morning, rising up the great while before day, he went out and depart into a solitary place and there prayed. And in the morning, rising up a great while before day அப்படின்னு போட்டிருக்கு. ஆங்கிலத்தில் மார்னிங் அப்படின்னு போட்டிருக்குது. ஆனா தமிழ்ல தான் சூப்பரா இருக்குது. அதிகாலையில். அல்லேலூயா. அதிகாலையில். அதிகாலை தான் கரெக்ட். அப்போ உங்களுடைய லைஃப்ல எத்தனை பேர் இந்த 24 மணி நேரத்துல அந்த அதிகாலையில நான் எழுந்து இயேசுவை போல நான் அந்த 3 மணிக்கு எழுந்து பிதாவை நோக்கி நான் பார்க்கிறேன்? எத்தனை பேர் இங்க சொல்ல முடியும்? அந்த மாதிரி சரி, நீ 3 மணிக்கு எழுந்து கொள்ளட்டும் பரவாயில்ல, ஒரு 4 மணிக்கு எழுந்திருக்கியா? எழுந்திருக்கணும். உங்க எல்லாம் பெரிதாகணுமாப்பா சிஸ்டர், உங்க எல்லாம் பெரிதாகணுமா? உங்க குடும்ப ஆசீர்வாதத்தின் எல்லாம் பெரிதாகணுமா? உங்க தனிப்பட்ட உங்க வாழ்க்கையினுடைய எல்லாம் பெரிதாகணுமா? உங்க பிசினஸ் எல்லாம் பெரிதாகணுமா? நமக்கு ஆசைகள் இருக்கிறது, பெரிதாகணும். ஆமென் பாஸ்டர், எனக்கு எல்லாம் பெரிதாகணும். ஆமென். அதுக்கு நீ செய்ய வேண்டியது என்ன? உன் எல்லை பெரிதாக உனக்கு இருக்கிற நேரத்தில் முதலாவது அதிகாலையிலே உன் தெய்வத்தை நீ தேடு. உன் எல்லை பெரிதாகும். உன் ஆவிக்குரிய எல்லை பெரிதாகும். உன் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தின் எல்லை பெரிதாகும். இதை ஜனங்க நல்லா கேட்பாங்க. ஆனா செயல்பாட்டுக்கு இதை கொண்டு வர ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இதை நீங்க கேட்டோம் செய்யாம இருந்தீங்கன்னா உங்க எல்லை நீங்க இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எத்தனை பேருக்கு எல்லாம் பெருசாகணும் ஆசை? நிறைய பேர் கேட்டுக்கிறோம். கண்டிப்பா இன்னைக்கு கத்தவங்க கூட பேசுறேன். டிசிஷன் தீர்மானம் எடுக்கணும். அதிகாலையில 3 மணிக்கு எழுந்திருக்கணும், 4 மணிக்கு எழுந்திருக்கணும். எழுந்திருந்து நீ கத்தரை தேடணும். நல்ல தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவரை தேடணும். நீ எழுந்திருந்து என்ன செய்யணும் அந்த தேவ சமூகத்தில் என்பது பின்னாடி சொல்லி கொடுக்குறேன். ஆனா முதல்ல என்ன செய்யணும்? அதிகாலையில் என்ன செய்யணும்? கர்த்தரை தேடுறதுக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நீங்க அதுக்கு ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். நான் ரட்சிக்கப்படாத போது நிறைய பண்ண சொல்லியிருக்கிறேன். நான் நல்லா தூங்குவேன், நல்லா தூங்குவேன். அதை குறிப்பா ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னான் 9 மணி வரைக்கும் தூங்குவேன். மற்ற நாளில் 7 மணி வரைக்கும் தூங்குவேன். தூங்கி அதுக்கப்புறம் காலையில் எல்லாம் குளிச்சு கிழிச்சு வேலைக்கு ஷார்ப்பாக 9க்கெல்லாம் போய் உட்காந்துருவேன். அப்படிதான் வேலை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு இதே போலத்தான் செய்தியை கேட்டு காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கிற பழக்கத்தை என்னுடைய 21 வயசுல நான் கடைபிடிக்க ஆரம்பித்தேன்.
செய்தியை கேட்டுட்டு இன்னைக்கு நிறைய பேர் அது அப்படித்தான் பாஸ்டர் பேசுவார் அப்படின்னு போயிடுங்க. நான் அப்படி இல்லை. அந்த செய்தியை கேட்டுட்டு தெய்வமே நான் எழுந்துக்கொள்ள அர்ப்பணிக்கிறேன். ஏன்னா நான் ஒப்புக்கொள்கிறேன். இனிமேல் டிவி நான் பார்க்க மாட்டேன். அப்போல்லாம் டிவி தான். டிவியெல்லாம் ரொம்ப நேரம் நான் பார்க்க மாட்டேன். ரொம்ப நேரம் ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு முதலாவது நீ தேவை. என் எல்லாம் பெருசாகணும். என் வாழ்க்கையில் இருக்கிற சில போராட்டங்கள் அதை நான் ஜெயிக்கணும். எனக்கு அது நல்லா தெரியுது. உங்களை தேடினா நான் ஜெயிச்சிருவேன். எனக்கு நல்லா தெரியும். அதனால் ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி என்னுடைய 21வது வயசில் அதிகாலையில் தெய்வனை தேட அர்ப்பணித்தேன். நடந்தது என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை பிரசன்னம் எனக்குள் இருப்பதை நான் அனுபவித்தேன். இன்னைக்கும் அனுபவிக்கிறேன். கர்த்தர் தூரமாக அன்னைக்கு தேடினேன். ஆனால் அதிகாலையில் கர்த்தரை தேடினதால அவர் எனக்குள் இருப்பதை நான் அந்த உண்மையை நான் அறிந்து கொண்டேன். அவர் வல்லமை பிரசன்னம் எனக்குள்ள இப்ப இருக்கிறது. என் நான் வாழ்நாளெல்லாம் என்னோடு கூட இருக்கிறது நான் உணர்கிறேன். இதனுடைய விளைவு என்ன? என் எல்லைகளை கர்த்தர் எல்லா விதத்திலும் பெரிதாகி கொண்டே வருகிறதை என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? கை வைத்து கர்த்தரை துதிப்போம். உன் வாழ்க்கையில இதை செய் மகனே. சும்மா சபைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு குறையான ஒரு தூக்க மயக்கத்தில் எப்படா மெசேஜ் முடியும் அப்படின்றதுக்கெல்லாம் நீ சபைக்கு வராதப்பா. சபைக்கு வராது. சபையில் சொல்லப்படுகிற விஷயம் சத்தியமானது. உன் வாழ்க்கையில உன்னை ஆண்டவர் உயர்த்துவதற்கு தான் சபைக்கு உன் ஆண்டு அழைச்சி வந்திருக்கிறார். சொல்லப்படுற சத்தியத்துக்கு நீ உண்மையா செவி கொடுப்பாயானால், உண்மையாய் கர்த்தர் சொல்லுகிறபடி நீ தெய்வத்தை அதிகாலையில இயேசுவை போல பிதாவை நீ தேடுவாயானால், உன்னுடைய வாழ்க்கையிலே நீ அனுபவிக்க வேண்டிய ஒரு நன்மை என்ன தெரியுமா? உன்னுடைய எல்லா விதத்திலும் எல்லைகள் விரிவடைவதை நீ பார்க்க முடியும். இல்லையா? இது உண்மை. உன் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் விரிவடைய நீ எல்லைகள் பெரிதாவதை நீ பார்க்க முடியும். ஆண்டருடைய எல்லை பெரிசாச்சா? அதிகாலையில தேவனை தேடினதால் ஆண்டருடைய எல்லை பெரிதானதா? மகா பெரிதாக எல்லை மாறினதையா இயேசு அதிகாலை தேடின போது. லூக்கா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 4:14. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. கை வைத்து கர்த்தரை துதிப்போம். அதிகாலையிலே பிதாவை தேடின தெய்வம் இயேசு. அவரை குறித்து வேற என்ன எழுதியிருக்கு பாருங்க. அவருடைய கீர்த்தி அப்படின்னு என்ன? அவருடைய புகழ் வெறும் அந்த இடத்துல மட்டும் இல்லைங்க, சுற்றி இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. அதாவது என்ன? அவர் ஊழியத்தின் எல்லை மகா தேசம் எல்லாம் அந்த எல்லை பரவிற்று. இயேசு என்றால் யார் என்று தெரியும் ஜனங்களுக்கு என்ற அளவுக்கு அவர் பேர் புகழ்ச்சி அடைந்தது. உன்னுடைய பேர் புகழ் அடையணுமா? உன் வேலை, உன் பிசினஸ் நல்ல லெவலுக்கு வரணுமா? உங்க குடும்பம் நல்ல ஃபேமிலி பாயுது என்று அநேகர் சொல்லணுமா? உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு சகோதரன் சகோதரி நல்ல கனி கொடுக்கிற ஆட்கள் என்று ஜனங்க உன் பேரை உலகமெல்லாம் சொல்லணுமா? உன் ஆசீர்வாதத்தை இந்த தேசம் பார்க்கணுமா? நீ செய்ய வேண்டியது எல்லாமே நீ அதிகாலையிலே தேவனை தேடு. அல்லேலூயா, அல்லேலூயா. And Jesus returned in the power of the Spirit into Galilee. And there went out a fame of him throughout all the region around about. All the region. எல்லா இடங்களிலும் அவர் கீர்த்தி புகழ்ச்சி அடைந்தது. யாருடைய கீர்த்தி புகழ்ச்சி அடையும்? அதிகாலையிலே பிதாவை தேடுகிறவர்களுடைய பெயர் கீர்த்தி புகழ்ச்சி அடையும்.
கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எல்லைகள் பெரிதாகும், உன் பேருடைய எல்லை பெரிதாகும். நல்லா ஒரு இடத்துல, கிண்டியில ஒரு இடத்துல முக்கட்டுல இருந்தேன். இந்த குரு என்கிற அந்த பேர் அந்த ஏரியால தான் கூட்டிட்டு இருப்பாங்க. ஆனா தேவனை உண்மையா காலையில எழுந்து தேட 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 இந்த பேரு தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டத்துக்கு தெரிய கத்தர் வச்சிருக்கிறார். கைவத்தி ஆண்டவரை துதிக்கும். இந்திய தேசத்தில் எத்தனை மாநிலங்களிலே குரு பாஸ்டரா அப்படின்னு சொல்றாங்க. சில மாநிலத்துக்கு மிஷின் ட்ரிப்பு போவோம்ல, அப்ப சொல்றான் பாஸ்டர் தெரியுமே எனக்கு. எத்தனை கிராமங்கள் போனா ஏஜி சர்ச் பாஸ்டர் குரு பாஸ்டர் தானே தெரியுமே. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு முறை ஒரு மீட்டிங் போறேன், ஒருத்தர் என்னப்பா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார். யாரு இவருக்கு எனக்கே தெரியல, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார். அவர் நல்லா இருக்குங்க பாஸ்டர், என்னமோ நம்ம சர்ச்சை விசுவாசி மாதிரி பேசிட்டு இருக்கிறேன், நல்லா இருக்கு அப்படின்னு. யாருன்னு தெரிஞ்சா தான் நான் பேசுறேன். பாஸ்டர் உங்களை எனக்கு நல்லா தெரியும், உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அப்ப என்னது, நம்ம பேர் என்ன செய்யறார் ஆண்டவர்? பல இடங்களில் புகழ்ச்சிகளை செய்வார். எப்ப செய்வார்? அதை எப்ப செய்வார்? பிதாவை அதிகாலையில எழுந்து தேட வேண்டும். டைம் அதற்கு கொடுக்கணும், டைம் அதுக்கு கொடுக்கணும். சாத்தான் செய்கிற ஒரு பெரிய ஒரு தந்திரம் என்ன தெரியுமா? அந்த அதிகாலை நேரத்துல தான் உனக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும். அந்த காலையில அந்த 3, 4, 5 மணிக்கு தான் நார்மலாவே சாத்தான் செய்யற தந்திரம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நார்மலாவே 3, 4, 5க்கு தான் என்ன செய்யும்? சத்தமா சொல்லுங்க, நல்ல தூக்கம் வரும். நல்ல தூக்கம் அந்த நேரம் தான். நீ தேவனுக்கு கவனிங்க, பலியிடம். பலினா என்ன? பலினா என்ன? வலி. பலினா என்ன? வலி. எல்லாம் சொல்ல பக்கத்துல கை பிடிச்சலாம். பலினா வலி. வலி. அப்போ காலையில அந்த 3 மணிக்கு எழுந்திருக்கணும், 4 மணிக்கு எழுந்திருக்கணும்னா உனக்கு என்னவா தான் இருக்கும்? அது வலியா தான் இருக்கும். ஆனா அது பலி. பலி செலுத்தும் போது தேவ மகிமை இறங்கி வந்தது. ஈசாக்கை கொண்டு பலிபிடத்துல ஆபிரகாம் வைத்து பலி இட்ட போது தெய்வமே இறங்கி வந்தார் பரலோகத்துல இருந்து. பலி இருக்கிற இடத்துல கடவுள் இறங்கி வருவார். ஐயோ என் தூக்கம்லாம் போயிடப்பா, அதெல்லாம் யார் தியாகம் பண்ணிக்கிட்டு இருப்பா? நீ பலி கொடுக்க விருப்பம், அது வலிதான். அந்த வலியை நீ ஏற்றுக்கொண்டு அதற்கெல்லாம் ஒப்பு கொடுக்காம இருந்தா தெய்வம் உன்னை எப்படி சந்திக்க முடியும்? இன்னைக்கு நிறைய பேர் வலியே இருக்கக்கூடாது. ஸ்மூத்தா ஏதாச்சும் சொல்லுங்க பாஸ்டர். பலி இல்லாம கிறிஸ்தவமே கிடையாது. ஆமென். தியாகம் இல்லாம கிறிஸ்டியானிட்டி கிடையாது. கிறிஸ்டியானிட்டியே தியாகம் தான். உன் தூக்கத்தை தியாகம் செய். உன் எல்லாம் பெரிதாகணுமா? உன் மூல அறிவு எல்லாம் பெரிதாகுமா? உன் ஞானத்தின் எல்லை பெரிதாகணுமா? உன் தொழில் பெரிதாகணுமா? உன் குடும்பத்தின் எல்லை பெரிதாகணுமா? உன் குடும்பத்தின் ஆசீர்வாதம் பெரிதாகணுமா? உன் ஆவிக்குரிய வாழ்க்கை பெரிதாகணுமா? தெய்வத்துக்கு பலி கொடு. அந்த நேரத்தை பலி செலுத்து. காலையில அந்த வலி உனக்கு இருக்கதான் செய்யும். தூக்க டயர்டு தான். நேற்று காலையில நைட்டு 11 மணி தான் படுத்தேன். படுத்தா 1 மணி வரையும் புரண்டு புரண்டு படுக்கிறேன். என்ன செய்ய மாட்டேங்குது, தூக்கம் வரமா? ஏன் வர மாட்டேங்குன்னு தெரியல. தூக்கமே வரல. அதுக்கு பிறகு பார்த்தா 2 மணி நேரம் கழிச்சு என் செல்போன் அலாரம் அடிக்குது. கரெக்டா மணி 3 மணிக்கு அடிக்குது. வலி தான். கொஞ்ச நேரம் போய் நான் படுத்துக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? நான் படுத்தானா நிச்சயமா 6 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். இங்க ஆராதனை எப்படி இருக்கும்? போன் போடுவீங்களா? பாஸ்டர் எங்க இருக்கிறீங்க பாஸ்டர்? சிஸ்டர் சிஸ்டர் பிரதர் என்ன நீங்க ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் அப்படி? ஐயோ டைம் 6 மணி பாஸ்டர். என்ன ஆகும்? எல்லாம் லாஸ். அந்த 3 மணிக்கு
தூக்கமே இல்லை, வராட்டாலும் 2 மணி நேரம் தான் தூங்கினேன். கர்த்தர் சாட்சி. 1 மணி வரைக்கும் படுக்கிறேன், தூக்கமே வரல. 2, 3 சோஃபாவில் வந்து கம்மனை உட்காந்துட்டு, ஆண்டவரே என் மேல கிருபையாயிருங்க, வலி செலுத்திடணும், அது வலிதான், வலிதானே, ஸ்தோத்திரம்பா. கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போய் நேராக போய் பச்சை தண்ணியை தூக்கி தலையில் ஊற்றின பிறகு ஊற்றிட்டு அதுக்கு பிறகு ஜெபத்தில் 1 மணி நேரம் உட்காந்துட்டு இங்கே வந்து நிற்குது. இது எல்லாம் கஷ்டமா, ஈஸியா இல்லை கஷ்டமா, சதமா? அதையும் அவ்வளோ கஷ்டமா சொல்றீங்க? சொல்லுங்க, கஷ்டமா ஈஸியா? கஷ்டம். கஷ்டப்பட்டாதான் சபை வளர்ச்சி அடையும், கஷ்டப்பட்டாதான் ஆராதனை மகிமையா இருக்கும். இதெல்லாம் இல்லாம நல்ல ஒரு தூக்கத்தை தூங்கிட்டு கரெக்டா 4:55க்கு எழுந்து கவகவன்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்து இங்க நின்னா என்ன ஆகும்? சபை என்ன ஆகும்? வச்சு பாருங்க. உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமா? உங்க கூட கர்த்தர் பேசுவாரா? அர்ப்பணிக்கப்படுகிற அந்த அபிஷேகம் உங்க மேல வந்து இறங்குமா? ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஒண்ணு நடக்காது. ஆமென். ஒண்ணு நடக்காது. ஆண்டவர் கிரியைகளை செய்யணும்னா பலி கொடுத்தாதான் கிரியை செய்ய முடியும். அந்த பலி வந்து உனக்கு நஷ்டத்தை உண்டாக்காது, உன் எல்லைகளை அது பெரிதாக்கி கொண்டே போகும். அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். உன் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குவார், உன் எல்லைகளை பெரிதாக்குவார். அதனால தேவ பிள்ளையே, வாழ்க்கையில அதிகாலையிலே அந்த நேரத்தை பலி செலுத்து, பலி செலுத்து. நீ தூக்கம் தூக்கம் தூக்கம்னு நீ தூங்கிடாத. தூங்கினா நீ இருக்கிற நிலையில தான் நீ இருப்ப. அந்த அதிகாலை பலி செலுத்துறவன் மேல வந்துருவான், கட 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 கடன்னு உயர்ந்துருவான். அந்த சிஸ்டர் உயர்ந்துருவாங்க. தூங்கி கொண்டு இருக்கிறாள், தூங்கி கொண்டே தான் இருக்கணும். அந்த லெவல்ல தான் நீங்க இருப்பீங்க. குடும்பமும் அதே தான். கணவன் மனைவி பிள்ளைங்கள்லாம் தூங்கிட்டு இருப்பீங்கன்னா அதிகாலையில் உன் லெவல், தட்ஸ் ஆல். அவ்வளோதான், பாயிண்ட் வச்சாச்சு. அதை நீ மாற்றணும்னா ஒரே வழி, அதிகாலையில் எழுந்து குடும்பமாக தனித்தனி அறையில் போயிடுங்க, தனித்தனி அறையில் போயிடுங்க, போய் தெய்வத்தை தேடுங்க. உங்களுக்கு அப்படி ஒரு வசதி இல்லைன்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்தை தேடுங்க. நானும் எங்கே போனாலும் சரி, சில மீட்டிங்ஸ் எல்லாம் வெளியெல்லாம் போனேன்னா போய் என்னத்தை தேடுவோம் அப்படின்னு பார்த்தா முதல்ல நான் தேடுற இடம் யாருமே வராத இடத்தை தான் போய் தேடுவேன். எதுக்கு? எதுக்கு? ஜெபம் பண்ண. யாரும் அங்கே வரக்கூடாது. மொட்டை மாடி உச்சியில் போய் நிற்பேன். அங்கே யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க, வரமாட்டாங்க. சில வேலையில் ஏணிப்படியெல்லாம் இருக்கும், மேலே ஏறி அங்கே நின்று யாரும் வரக்கூடாது. பிதாவோட கூட அந்த அதிகாலை நேரத்தில் அந்த ஜெபம் பண்ணான். கர்த்தர் எல்லைகளை பெரிதாக்குவார். ஆமென். வாலிப பிள்ளைகள்லாம் இந்த வயசுல இருந்தே தான் நீ செய்யணும். நல்லா தூங்குறது, படிப்பெல்லாம் ஒரு கண்ட்ரோல்ல வைங்க. புரியுதா நான் சொல்றது? படிப்பெல்லாம் என்ன செய்யுங்க, ஒரு கண்ட்ரோல் இருக்கு, அவ்வளவுதான். ஒரு லிமிட்டோட இருக்கட்டும். ரொம்ப படிச்சு நீங்க ஒன்னும் சாதிக்க போறது இல்லை. பிதா ஒரு நிமிஷம் நினைச்சாருன்னா உடனே டாப்ல தூக்கிட்டு போயிடுவார். ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய லைஃப்ல தெய்வத்தை தேடுவதற்கு முதல்ல இடம் கொடுங்க, வழி கொடுங்க. இயேசுவை போல இந்த டைமை கொடுங்க, டைமை கொடுங்க. புரியுதா? அம்மா வந்து உன்னை எழுப்பக்கூடாது. அம்மா எழுந்துருமா, அப்பா வந்து உன்னை எழுப்பக்கூடாது. டேய் எழுந்துடுறா, டைம் ஆச்சு எழுந்துடுறான்னு சொல்லக்கூடாது. ஒரு சின்ன வயசுல உங்களை எழுப்பி இருக்கலாம், ஆனா உனக்கு மெச்சூர்டான பின்பு நீ என்ன செய்யணும், நீயா எழுந்திருக்கணும். யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில் சின்ன வயசில் செய்ததெல்லாம் இப்போ அப்பா அம்மா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. சின்ன வயசில் என்ன செஞ்சுருப்பாங்க? உங்களுக்கு எல்லாருக்கும் சோறு ஊட்டி இருப்பாங்க. இப்போ சோறு ஊட்டுறாங்களா? சொல்லுங்க. சில ஆள் சோறு ஊட்டதான் செய்யுது. இப்பயும் தடிமா மாதிரி ஊட்டு ஊட்டு அப்படின்னா ஊட்டணும். ஒரு அளவு தான், அன்பாயிரம் ஊட்ட வேண்டியதுதான். அதுக்கு டெய்லி ஊட்டணும். ஆமென். வீட்டுக்கு வந்த பிறகு நீ ஊட்டு நான் ஊட்டுவானா, இது என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஊட்டுறதெல்லாம் நீங்களே ஊட்டு சாப்பிடுங்க. ஆமென். நீங்களே என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. அம்மா சின்ன வயசுல குளிப்பாட்டி இருப்பாங்க.
இப்போ உங்களை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறாங்களா? வச்சு குளிப்பாட்டினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. அதெல்லாம் செய்யலையே. அப்படி தூங்குறது மட்டும் என்னது? எனக்கு எழுப்பு. நீயா தான் எழுந்திருக்கணும். கை வைத்து கத்தரை துதிப்போம். கையை நல்லா உயர்த்துங்க. வாடகை பிள்ளைங்களை கை உயர்த்து, எல்லாம் கையை உயர்த்து. நீங்க தான் எழுந்திருக்கணும். அதை யாரும் எழுப்பலாம் பண்ண மாட்டாங்க. வாலிப வயசுல இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தாரிகா அல்லேலூயா. அது பக்கத்துல யாரு? சசியா அல்லேலூயா. புரியுதா? நீங்க தான் என்ன செய்யணும்? காலையில எழுந்திருக்கணும். இயேசுவை போல எழுந்திருக்கணும். வாலிப பிள்ளை, ஆண் பிள்ளை எழுந்திருக்கணும். காலையில் எழுந்த உடனே நாங்கள் எழுந்திருக்கோம் பாஸ்டர். எழுந்த உடனே என்னன்னா, தோதா இருக்குது எங்க ஒய்ஃப் மாதிரி எங்களுக்கு ஒண்ணு, தோதா இருக்குது எங்க ஃப்ரெண்டு மாதிரி எங்களுக்கு ஒண்ணு. திருப்பி வாட்ஸ்அப் தான் அவனுக்கு ஃப்ரெண்டு, யூடியூப் தான் ஃப்ரெண்டு, ஃபேஸ்புக் தான் ஃப்ரெண்டு, இன்ஸ்டாகிராம் தான் ஃப்ரெண்டு. உருப்படாது. முன்னேற முடியாத வாழ்க்கையில நீ ஒரு லெவல் நின்றோம், அவ்வளவுதான். ஆனா பிதாவை நீ தேடுவாயானால் நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவு உன் எல்லையை கத்தர் நல்லா அல்லேலூயா பெரிதாக்கி விடுவார். ஆமென். அதற்கு மகிமை உண்டாகட்டும். சுருக்கமா சொல்லி 2 காரியத்தை நான் முடிச்சிருவேன். கவனிங்க. அதிகாலையில் நீ தெய்வத்தை தேடும் போது உன் வாழ்க்கையில் நடக்கிற காரியம் என்ன? முதலாவது, சாத்தானுடைய கிரியைகளை நீ அழித்து விடுவாய். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிங்க. அதிகாலை மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. கவனிங்க. அதிகாலை மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்தில் இருந்து விழுந்தாயே. ஆங்கிலத்தில் போடுங்க இந்த வசனத்தை. அது டக்குன்னு போடணும். ஏசாயா 14:12 அதிகாலை மகனாகிய விடிவெள்ளியே அப்படின்னு ஒரு 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 சூப்பர் பேர் ஒண்ணு அங்க கொடுக்கப்படுறத நாம பார்த்தோம். விடிவெள்ளியே, அதிகாலை மகனே அப்படின்னு. How art thou fallen from heaven அப்படின்னா என்னன்னா, பரலோகத்தில் இருந்து விழுந்தவனே, ஓ லூசிபர் அப்படின்னு போட்டிருக்குது ஆங்கிலத்துல. தமிழ் என்ன போட்டிருக்குது? அதிகாலை மகனாகிய விடிவெள்ளியே. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லூசிபர் என்ற வார்த்தையே இல்லை. என்ன போட்டிருக்குது? விடிவெள்ளி என்ன போட்டிருக்குது? நீ வானத்தில் இருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயேன்னு போட்டிருக்குது. அங்க கவனிங்க. இங்கிலீஷ்ல முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ் பைபிள் படிங்க, ரொம்ப நல்லது. How art thou fallen from heaven, O Lucifer, son of the morning. Son of the morning. அதிகாலைக்கெல்லாம் மகன் யாரு? லூசிபரே, அதிகாலையின் மகனே அப்படி போட்டிருக்குது. How art thou cut down to the ground with deceit, wicked and nations. தேசங்களை எல்லாம் பாழாக்குகிறவனாய் நீ கீழே விழுந்தாயே. கவனிங்க. ஓ லூசிபர். அப்ப இந்த அதிகாலை மகன் யாரு? லூசிபர்னா யாரு? லூசிபர் என்றவன் தூதனுடைய பெயர். எப்படி? கேப்ரியல் தூதன், மிகாவேல் தூதன். லூசிபர் அப்படின்னா ஒரு ஏஞ்சல் தான். ஆனா இந்த ஏஞ்சல் ஆகிய இந்த லூசிபரை கவனிங்க. தேவன் fallen from heaven. ஹெவன்ல இருந்து என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் அவனை கீழே தள்ளிட்டார். ஓகேவா? அவனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் த மார்னிங். சன் ஆஃப் த மார்னிங் தமிழ்ல என்ன போட்டிருக்கு? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இதுல இருந்து நல்லா தெரிஞ்சுங்க, சாத்தான் என்பவன் எப்ப வேலை செய்யறான்? அவனுக்கு என்ன வெப்ப வேலை? அதிகாலையில தான். நல்ல கவனிங்க. அதிகாலையில என்ன செய்யறான் பிசாசு? நல்ல வேலை செய்வான். எந்தெந்த குடும்பங்களை உடைக்கணும், எந்தெந்த குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உருவாக்கணும், எந்த வாலிப பிள்ளையை இச்சையில தள்ளணும், எந்த சகோதரனை பாவத்தில் விட வைக்கணும், என்னென்ன டிஸ்ட்ராய்டு ஆக்சிடென்ட் என்ன பண்ணணும், இப்படி ஆவிக்குரிய ஜீவத்தை கெடுக்கணும், இப்படி பயங்கர ஆலோசனையை யார் பண்றது?
லூசிபர் உங்களுக்கு தெரியாது, ஆனால் நிச்சயம் அதுதான் உண்மை. அவன் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறான். எப்போ? அதிகாலை மகன்னா அதிகாலையில் அவன் எழுந்திருக்கிறான். அவன் எழுந்திருக்கிறான். தேவஜனம் எழுந்திருக்குதோ எழுந்திருக்கலையோ, அதிகாலையில் அவன் என்ன செய்யறான்? திட்டம் போடுறான், அவன் செயல்படுறான். யார நாசம் பண்ண? சபையை நாசம் பண்ண, கிறிஸ்துவின் சபையை நாசம் பண்ண, உன்னை பாவத்தில் விழ வைக்க, நீ தேவனுக்கு சாட்சியா ஜீவிக்காதபடிக்கு உன்னை செய்ய, உன் ஜெப வாழ்க்கையை ஒன்னெல்லாம் ஆக்க, உன் குடும்பத்துல சண்டை வர. இந்த அதிகாலை மகனாகிய லூசிபர் என்ன செய்யறான்? தன் ஏஞ்சலோடு கூட அவன் பிளான் பண்றான். இயேசு இதை அறிந்தவராய்தான் அதிகாலை இருட்டோட எழுந்ததுக்கு காரணம் அவனுடைய தந்திரங்கள், திட்டங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் நிர்மூலமாக்குறதுக்கு அதிகாலையில எழுந்து பிதாவின் சமூகத்துக்கு ஆண்டவர் சென்றார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தெரியுதா உங்களுக்கு? இப்ப காலையில நீங்க எங்க எழுந்துக்கணும்? அதிகாலையில ஏன் எழுந்துக்கணும்? ஏன் எழுந்து ஜெபிக்க போன? நீங்க காலையில சாத்தாவும் குடும்பத்துக்குன்னு வைத்திருக்கிற தந்திரமான கிரியைகள், உன்னை அழிக்கணும், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிக்கணும், உன் சாட்சியை கெடுக்கணும் நான் வைத்திருக்கிற காரியங்கள், உன்னை பாவத்தில் தள்ளுவதற்காக வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாவற்றையும் நீ காலையில் அதிகாலையில எழுந்து தேவ சமூகத்துல ஒரு விசை சத்ருவின் வல்லமைகள், எனக்கு என் குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்புகிற சாத்தானின் வல்லமைகள், லூசிபரின் வல்லமைகளை கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லி நீ ஜெபம் பண்ணும் போது நடக்கிற விஷயம் என்ன தெரியுமா? இந்த அதிகாலை மகனாகிய விடிவெளியினுடைய கிரியைகளை கர்த்தர் அழித்து போடுகிறார். உன் வாழ்க்கையில நீ ஜெயத்தோடு கூட அந்த நாளில் நீ வாழ்ந்து விடுவாய். ஹல்லேலூயா. ரகசியம். அதிகாலை ஜெபம் பண்றவன் பாரு, கண்டிப்பா ஜெயிக்கிறவன தான் இருப்பான். அதிகாலை ஜெபம் பண்ற சிஸ்டரை நீங்க பாருங்க, ஜெயிக்கிறவங்கள தான் இருப்பாங்க. அதிகாலையில எழுந்து கொண்ட குடும்பத்தை பாருங்க, ஜெயிக்கிற குடும்பமா தான் இருக்கும். அதனால சாசின் கிரியைகளை அதிகாலையில தான் எழுந்து நீங்க என்ன செய்யணும்? அழிக்கணும். நீ அதை விட்டுட்டேன்னு சொன்னா தலைமையில உட்காரி ஆட்டம் போட்டுருவோம். உங்க செய்கைகள் எல்லாம் உங்களுக்கே தெரியாது. தந்திரமா பிசாசு உங்களை வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் நீ ஜாயின் பண்ணக்கூடாதோ, எதை செய்யக்கூடாதோ, குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் எங்க உண்டாகணும் எல்லாவற்றையும் செய்து ஒரு வழியாகிடும். ஏன் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள், ஏன் நிறைய தேவ பிள்ளைங்க இன்னைக்கு ஏன் ஒரு இதுவே இல்லாம இருக்கிற காரணம் என்ன? நிச்சயம் ஒன்னே ஒண்ணு என்னன்னா, அதிகாலை எழுந்து பிசாசை ஜனங்க கட்டுறது இல்லை. அதிகாலை எழுந்து சாத்தானை உன்னை கட்டுகிற அதிகாலை மகனாகிய விடிவெளியே உன் கிரியைகளை அழிக்கிற இயேசுவின் நாமத்தில் என்று போராடி ஜெபிக்கிறது இல்லை. 6 மணிக்கு 7 மணிக்கு வரது போறது, நிறைய பிரச்சனைக்குள்ள நீ சிக்கிட்டு இருப்ப. நிறைய மன உளைச்சல்கள், போராட்டங்கள். ஆண்டவர் நீங்க சொல்றாரு, எல்லாவற்றையும் உனக்கு நான் மாற்றுவோம் மகனே, எல்லாவற்றையும் நான் மாற்றுவோம் மகளே. என் சத்திய வார்த்தையை இன்றைக்கு நீ கேட்டு அந்த வார்த்தைக்கு நீ ஒப்பு கொடுப்பாய் என்றால் நிச்சயமாய் அதிகாலை மகனாகிய விடிவெள்ளியை நீ எழுந்திருந்து என் நாமத்திலே அவன் கிரியைகளை கட்டுவாய் என்று சொன்னால் உன் குடும்பம், உன் தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதித்து உன் எல்லையை பெரிதாக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். சாத்தானின் கிரியைகளை இயேசு அதிகாலை எழுந்து அழித்தார். இரண்டாவது, ஏன் அதிகாலையில் இயேசு எழுந்தார்? புலம்பல் 3:22-23. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், அவைகள் காலைதோறும் புதியவைகள். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதிகாலையில நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா காலையில பூமியில உன் உலக வாழ்க்கையை நீ ஆரம்பிக்கும் போது, அந்த அதிகாலை தேடும் போது அந்த புது கிருபையை கர்த்தர் உனக்கு அன்னைக்கு கொடுத்துருவார். கரங்களை வைத்துமா? நல்ல கவனிங்க கர்த்தர் பிள்ளைங்களே. கர்த்தர் பிள்ளைங்க
எதுல பெருக்கடையணும்? எதுல பெருக்கடையணும்? எதுல பெருக்கடையணும்? கர்த்தருடைய கிருபையில பெருக்கடையணும். இந்த வசனத்தை போடுமா? கர்த்தருடைய கிருபையில என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பெருக்கடையணும். கிருபையில வளரணும். ஒரு விசுவாசியை பார்த்தா இவர் கிருபையில வளர்ந்தவர் சொல்லணும். இவர் உழைப்புல வளர்ந்தவர் இல்ல, இவர் கிருபையில வளர்ந்தவர். இயேசுவானவர் எதுல வளர்ச்சி அடைந்தாரு? கிருபையில வளர்ச்சி அடைந்தார். பிதாக்கு கிருபை என்பதை நீ உருவாக்கிக்க முடியாது. கிருபை என்பதை நீ சம்பாதிக்க முடியாது. கிருபை என்பது பரலோகத்திலிருந்து தேவன் உங்களுக்கு கொடுக்கணும். அந்த கிருபையில தான் நீங்க வளர்ச்சி அடைய முடியும். உலகத்துல எத்தனையோ பெண்கள் இருந்தாங்க, ஆனா ஒரு பெண்ணுக்கு கிருபை கிடைத்தது. எதுக்கு கிருபை? இயேசு என்ற மகா தெய்வத்தை சுமக்கிறதுக்கு மரியாளுக்கு கிருபை கிடைத்ததால் தான் இயேசுவை சுமக்கிற பாக்கியம் மரியாளுக்கு கிடைத்தது. அப்ப கிருபை என்றால் என்ன? உனக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பதுதான் கிருபை. ஏன் அதிகாலையில் நான் தேடணும் பாஸ்டர் கடவுளை? என் நேரத்தை எதுக்கு அதிகாலையில கர்த்தர் கொடுக்கணும்? அப்பா அம்மா அவருடைய கிருபையை உனக்கு கொடுப்பேன். அவர் கிருபை வந்துருச்சுன்னா அவன் வாழ்க்கையில நீ மேன்மையான இடத்துக்கு வந்துருவேன். அவர் கிருபை தலைமையில தங்குச்சுன்னா நல்லா கவனிங்க, நீ ஜெயிக்க முடியாத பாவத்தை நீ ஜெயிப்ப. நீங்க பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி? என்ன வழி? என்ன வழி? நல்ல கவனிங்க. ஏன் குடிப்பழக்கத்தை இன்னைக்கு சில கர்த்தர் பிள்ளைங்க விட முடியல? ஏன் விட முடியல? சில காரியங்களையும் கர்த்தர் பிள்ளைங்க விட முடியல. கர்த்தர்கிட்ட கிருபையை கேட்கறது இல்லைங்க, கிருபையை தேடி போவது இல்லை. அந்த பாவம் என் காத்து போனா கூட பரவாயில்ல, என்ன குடிகாரன் சொன்னா கூட பரவாயில்ல, என்ன கேப் மாதிரி சொன்னா கூட பரவாயில்ல, என்ன ஒரு மாதிரி சொன்னா கூட பரவாயில்ல. அது என்ன பண்றது? ஜென்மம் அப்படியே நான் ஆயிட்டேன். ஏன் இப்படி வாழ வேண்டிய, உனக்கு இப்படி வாழ வேண்டியதான தலைவிதியே கிடையாது. தலைவிதியே கிடையாது. காலையில எழுந்து கர்த்தரை சரியா தேடுவீங்கன்னா, அதிகாலையில் தேடுவீங்கன்னா, கர்த்தர் கிருபையை கொடுத்துட்டாருன்னா வாழ்க்கையில எப்படிப்பட்ட பாவம் இருக்கட்டும் பிரதர், அதை ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு பலன் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயிக்கிறதுக்கு பலன் உண்டாகும். இன்னைக்கு சில தேவ பிள்ளைங்களை நான் பார்க்கிறேன், இந்த பாவத்தோட தான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதேதான். அந்த கோபம் மாற மாட்டேங்குது, அந்த பேச்சு மாற மாட்டேங்குது, அந்த சுபாவம் மாற மாட்டேங்குது. புரியுதா? கவனிங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும். கண்டிப்பா அது மாறுறதுக்கு என்ன செய்யணும்? அதிகாலையில் இருந்து தேவ சமூகத்துல நீங்க பிதாவை தேடினா காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள். அந்த கிருபையை நீ பெற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த சுபாவத்தை நீ மேற்கொள்ள முடியும். நீங்க ஊழியம் செய்யறதால ஒன்னும் ஆக போறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஊழியம் 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 ஊழியத்தால ஒரு மண்ணாக போறது இல்லை. முதல்ல உங்க வாழ்க்கை சாட்சியா இருக்கட்டும். ஆமென். உங்க வாழ்க்கை, உங்க வார்த்தையை முதல்ல கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறீங்களா? அதுதான் கரெக்ட். அதுதான் கரெக்ட். நீ ஊழியம் பண்றதை பார்த்தாங்க ஆண்டவர் எவ்வளவு நீ ஆத்துமா பண்ணியிருக்க, அதை கேட்க போறது கிடையாது. உன் வாயின் வார்த்தையால எத்தனை பேர் சாவடிச்ச, நீ எப்படி பரலோகம் வருவ? உன் வாயின் வார்த்தையில எத்தனை பேர் டிஸ்ட்ராய்ட் பண்ண, எப்படி நீ பரலோகம் வருவ? ஊழியம் பண்றது பெரிய விஷயம் கிடையாதுங்க, சாட்சி வாழ்க்கை தான் முக்கியம். ஆமென். அதனால கர்த்தர் பிள்ளைங்க முதலாவது சாட்சி வாழ்க்கைக்காக தேவ சமூகத்துல உட்காருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஊழியம் அப்புறம் பார்த்துக்கலாம். எல்லாம் சொல்லுங்க, ஊழியம் அப்புறம் தான். ஆமென். முதல்ல நம்ம சாட்சியை நாம காத்துக்கணும். சாட்சியை காத்துக்கணும். பொறுமை இருக்குதா? சகிப்புத்தன்மை இருக்குதா? வச்சு பாருங்க. இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் எப்ப வரும்? கிருபை இருந்தாதான் இதெல்லாம் நீங்க ஜெயிக்க முடியும். கிருபை இருந்தாதான் ஜெயிக்க முடியும். கிருபை இல்லாத ஆளை கண்டுபிடிச்சிடலாம். கிருபை கிடையாது இவங்க மேல. கிருபை இருக்கிற ஆளா இருந்தா ஜெயிப்பாங்க. இதெல்லாம் அழகா ஸ்மூத்தா இருக்கும். கிருபை இருந்துச்சுன்னா தெளிவான ஞானம் இருக்கும், பொறுமை இருக்கும், சகிப்புத்தன்மை இருக்கும், நிதானம் இருக்கும். இதெல்லாம் எப்ப கிடைக்கும்? இந்த கிருபை. இதெல்லாம் நீ ஜெயிக்கணும். இதெல்லாம் ஜெயிக்கணும். நான் பரலோகம் போயிடுவேன் கனவு கூட காணாதீங்க. கனவு கூட நம்ம காணக்கூடாது. இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு எப்ப ஜெயிப்பீங்கன்னா, தேவ சமூகத்தில் அதிகாலையில போய் உட்காரும் பொழுது காலைதோறும் அவர் கிருபையை உன்மேல் ஆண்டவர் ஊற்றுவார். கிருபையை கர்த்தர் தருவார். உதவிகரமாகிய தன்னுடைய கிருபையின் ஆவியை உன்மேல் ஊற்றும்போது அந்த கிருபை உன்னை தாங்கிக் கொள்ளும். உன்னை சாட்சியாய் வாழ்கிறதற்கு அது உதவி செய்யும். உனக்கு உன் வாய் மீறாதபடி அந்த கிருபை உன் நாவை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரும். நீ போகாதபடி, தவறான இடத்துக்கு போகாதபடி உன் கால்களில் தேவனுடைய கிருபை தங்குறத பார்க்கலாம். ஹார்ட்ல தேவ கிருபை இருக்கிறத பார்க்க முடியும்.
பரிசுத்தம் வளர ஆரம்பிக்கும். சுபாவம் மாறலையே, சுபாவம் மாறலையே. சர்ச்சுக்கு தான் வரும், சுபாவம் எங்க மாறிச்சு? அதே நாய் குணம், அதே பேய் குணம் தான். குணம் மாறுதா? குணம் மாறணும். இந்த சிஸ்டர், இந்த பிரதர்லாம் லப 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 கத்துவாரு, நான் கோவம் வரும், மூக்கு மேல கோவம் வரும். ஆனா இப்ப சர்ச்சைக்கு போனாரு, கிருபையில இவ்வளவு வளர்றாரு. ஏன் தெரியுமா? இப்ப கோபமே வரது இல்லைங்க, சாந்தமா இருக்கிறார், சிந்திக்கிறார், கரெக்டா நடத்துறாரு. பார்க்கணும், கிருபையை பார்க்கணும், சந்தோஷமா அந்த சாட்சியை கேட்கணும். 10 வருஷம் சர்ச்சைக்கு போய் என்ன பிரயோஜனம்? இன்னும் சுபாவம் என்ன செய்யல, மாறலையே. அதுக்கு காரணம் என்ன? கிருபை இல்ல, கிருபை இல்ல. அப்ப அந்த கிருபை எப்ப கிடைக்குது? எப்ப கிடைக்குது? கவனிங்க. பிதாவின் சமூகத்துல அதிகாலையில் ஒரு நேரத்தை ஒதுக்கி தேவ சமூகத்துல உட்கார்ந்து அந்த காரியங்களுக்கெல்லாம் நீங்க ஜெபித்து ஜெயம் எடுக்க, அப்பா உங்க கிருபையை தாங்கப்பா, காலைதோறும் உங்க கிருபைல்லப்பா, இதோ வந்திருக்கிறோம், அதிகாலை வந்திருக்கிறோம்ப்பா, இந்த நாள்ல ஆண்டவரே உன் கிருபையை பெற்ற மகனாய் மகளாய் என்னை வைத்தருளுங்கப்பா. ஆண்டவரே இந்த நாள்ல நான் பாவம் செய்யாதபடிக்கு, நான் மீறாதபடிக்கு, என்னுடைய உணர்வுகள் எல்லாம் உணர்ச்சிகள் எல்லாம் வெளியே வந்து விடாதபடிக்கு கர்த்தாவே உடைய கிருபையால் என்னை மறையும் மறையும் மூடும் தாரும் என்று கேட்டு பாருங்க. கட்டாயமாய் சொல்லுகிறேன், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுவான். தேவன் தன்னுடைய கிருபைகளை தன்னை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா? என்னுடைய சுபாவம் எப்படிப்பட்ட சுபாவம் தெரியுமா? ரட்சிக்கப்படாத போதெல்லாம் அப்படிதான் நிமிஷத்துல கோபம் வரும், எனக்குலாம் நிமிஷத்துல கோபம் வரும், தூக்கி அடிப்பேன். ஆனா ஆண்டுகிட்ட இன்னைக்கு வரைக்கும் நான் ஒப்பு கொடுத்துட்டே வரேன். அந்த ஒரே சாட்சி தேவை எனக்கு. அல்லேலூயா. கிருபைங்கப்பா, கிருபையா இருங்கப்பா, கிருபையா இருங்கப்பா, கிருபையா இருங்கப்பா, கிருபையா இருங்கப்பா. என் வாழ்க்கையில் கிருபை வேணும், கிருபை வேணும். நான் பலவீனமான பாண்டை என்னை பாத்திரத்தை பலப்படுத்தும், பலப்படுத்தும். இந்த வார்த்தை விட்டுறக்கூடாது. நான் ரட்சிக்கப்படாத முன்னாடி என் வார்த்தைலாம் தெரியாது, கற்றுள்ளாம போவோம். ஆனா ரட்சிக்கப்பட்ட பின்பு என் வார்த்தையில நான் கவனமா இருக்க கர்த்தர் உதவி செய்தார். அதுக்கு கிருபை இருக்குது, மேல கிருபை இருந்தா தான் முடியும். ஆமென். அதனால எப்பவும் கர்த்தர் பிள்ளைங்க அதிகாலையில தேவனை தேட கிருபையை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னொரு விஷயம் இருக்குது, நேரம் இல்லை, எல்லாம் எழுந்திருப்போம், எல்லாம் எழுந்திருப்போம். கர்த்தர் சமூகத்துல ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே இந்த நேரத்துல ஹல்லேலூயா, எங்களுடைய நேரத்தை ஆண்டவரே அதிகாலையில் உம்மை தேடுவதற்கு ஒப்பு கொடுக்க சொல்லுகிறீர்கள். அப்படி சொல்லும் போது கர்த்தாவே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எத்தனை பேர் அர்ப்பணிக்க போறீங்க? இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற பிள்ளையே, உன் வாழ்க்கை மாற போகிறது, உன் வாழ்க்கை மாற போகிறது. சத்துருவின் போராட்டம் உன்னை விட்டு நீங்க போகிறது. உன்னுடைய சாட்சி இல்லாத வாழ்க்கை எல்லாம் இனி சாட்சிக்குள்ளாக வரப்போகிறது. அதற்கு தேவன் சொல்லுகிற காரியம், அதிகாலை நான் பிதாவை தேடினது போல என் மகனே என் மகளே நீயும் அதிகாலையில என்னை தேடுவாயா, என்னை தேடுவாயா. என்னை தேடி என் சமூகத்துக்கு வரும்போது ஆமென், சாத்தானை, அதிகாலை மகனாகிய சாத்தானை நீ முறியடிக்க உனக்கு நான் பலன் தருவேன். உன் வாழ்க்கையை கெடுக்கிற, உன் குடும்பத்தை கெடுக்கிற எந்த ஒரு பிசாசின் வல்லமையை நீ முறியடித்து விடுவாய். அதிகாலையில் உனக்கு அந்த பலத்தை நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த காலை வேளையிலே. இரண்டாவது, உன் வாழ்க்கையிலே சாட்சிகள் பாவத்தை மேற்கொள்ள முடியாதபடிக்கு தடுமாறுகிற உன்னுடைய வாழ்விலே இதோ அதிகாலையில் என்னை தேடு. நிச்சயம் காலைதோறும் புதிய கிருபைகளை நான் உனக்கு தருவேன். என் கிருபையை நான் உனக்கு கொடுத்து விட்டால் அந்த நாள் முழுவதும் ஹல்லேலூயா நீ சாட்சியோடு கூட வாழ்வாய் மகனே மகளே. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறார். நல்ல பிதாவே, இந்த அற்புதமான முதல் ஆராதனைக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த காலை வேளையிலே கர்த்தாவே எங்களுடைய நேரத்தை நாங்கள் சரியாக கையாள முதலாவது தேவனை தேடுகிற பிள்ளைகளா எங்களை வைக்கணும்பா. இந்த நேரத்தை நாங்கள் இயேசு அதிகாலை எழுந்து தேவனை தேடுகிறதுக்கு நேரத்தை கொடுத்தது போல எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை தேவ பிள்ளைகள் எடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்து நம்முடைய பிள்ளைகள் சாத்தானை மேற்கொள்ள, ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவ சுபாவங்களை மேற்கொள்ள
நல்ல கிருபைகளால் கர்த்தாவை கொடுத்து சபை ஆண்டவரை பரிசுத்தத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றத்திலும் சத்துருவை காலின் கீழ் மிதிக்கிற அனுபவத்துக்குள்ளாய் திருச்சபை வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்படுகிற கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென். இடது கையை நெஞ்சில வைங்க, வலது கையை தலைமையில் வைங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய நெருங்கிய ஐக்கியமும் சந்தோஷம், சமாதானம், சுகம், பாதுகாப்பு இயேசு வருகிறவரை நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you sisters, God bless you brothers. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவரை நல்ல வாழ்த்தி செல்லுங்கள். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.